AK64 மூவியோட லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க சில அப்டேட்டை பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அஜித்குமார் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை அடிச்ச ஒரு லுக்கில் வந்துட்டு இருக்காரு. ரேசிங்க்கு எல்லாமே அந்த லுக்கில் தான் கலந்துட்டு இருக்காரு. மோஸ்ட்லி அந்த லுக்கு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் படத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தினுடைய டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் தான் மறுபடியும் அவரை வச்சு டைரக்ஷன் பண்ண போகிறாரு. ஸோ மறுபடியும் அந்த ஜேனரில் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது வேறு மாதிரி ஒரு ஜேனரில் கொண்டு போகிறதா சொல்லியிருக்காரு அவர். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்தர் ஜிவி பிரகாஷை வச்சு தான் தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த படத்தில் அப்படியே டோட்டலாக மாறி நம்ம அனிருத் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது நடக்குமா நடக்காதான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அஜித் அவர்களும் நம்ம அனிருத் அவர்களும் சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஜாயின் பண்ணுறதா அந்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட் அண்ட் க்ரோ நடிக்க போகிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கண்டிப்பாக நடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் AK64 மூவிக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க? ஆதிக் ரவிச்சந்தர் இந்த படத்தை எப்படி டைரக்ஷன் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.